அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்ற நிகழ்ச்சியில மாதுளம் பழம் பத்தி பார்க்கலாம். மாதுளம் பழம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க. மாதுளம் பழம் தெரியாதவங்களே யாருமே இருக்காது. இருந்தாலும் அதோட மருத்துவ குணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க டெய்லி மாதுளம் பழம் சாப்பிடலாம். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு இன்னைக்கு மாதுளம் பழம் பத்தி பேசுறோம். மாதுளம் பழத்துல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் சி இருக்கு, பி காம்ப்ளெக்ஸ் சத்து இருக்கு, கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, காப்பர் சத்து இருக்கு, முக்கியமாக நார் சத்து மிகுதியானது. அதனால டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் காலையில் ஒன்று இல்லை ஈவினிங் ஒரு நாளைக்கு ஒரு பழம் கண்டிப்பாக சாப்பிடலாம். டயபெட்டிக் பேஷண்ட் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவு மாதுளம் பழம். காலை உணவே மாதுளம் பழமாக கூட எடுத்துக்கலாம். இட்லி தோசையோடு இல்லை, வயிறு நிறைய வெறும் மாதுளம் பழமே உணவாக சாப்பிடலாம். அப்போ அந்த வகையில் இன்னைக்கு மாதுளம் பழம் பார்த்தேன்னு சொன்னாக்க கருவுற்ற தாய்மார்களுக்கு அந்த மார்னிங் சிக்னஸ், அந்த குமட்டல், அந்த மசக்கைன்னு சொல்லுவாங்க, அது தீர்றதுக்கு இந்த மாதுளம் பழம் சாப்பிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத சித்த மருந்துகள்ல இந்த மாதுளை தயாரித்த டானிக் இருக்கு. அதை தான் பேஷண்ட்டுக்கு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நாங்க என்ன சொல்றோம், இயற்கை மருத்துவத்துல உங்களுக்கு பழமாகவே சாப்பிடலாம். அப்போ முழுமையாக நார் சத்தோட நமக்கு மலச்சிக்கலம் இருக்காது, ஃபைபர் நிறைய இருக்கு, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், அதிக ரத்த அழுத்தத்துக்கு நல்லது. முக்கியமா பார்த்தோன்னா இன்னைக்கு விந்து அணுக்களின் குறைபாடு உள்ள ஆண்கள் அதிகம் பேர் இருக்காங்க. இன்னைக்கு டீனேஜ் ஆண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விந்து அணுக்களின் உற்பத்தி குறைவு, கவுண்ட் ரொம்ப லோ கவுண்டா இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக தினமும் மாதுளம் பழமாக சாப்பிடலாம். புரியுதுங்களா? ஜூஸ்னா நீங்க சக்கரை போட்டு ஐஸ் போட்டு சாப்பிடுவீங்க, அப்படி தேவையே இல்லை. நீங்க பழமாகவே உணவாக ஒரு மாதுளம் பழம் இல்லாத 2 மாதுளம் பழம் ஒரு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிடலாம். இந்த பூ இருக்கு இல்லையா, மாதுளம் பூ பிஞ்சு, அந்த மேல் தோல் எல்லாமே நமக்கு மருத்துவ குணம் நிறைந்தது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, இப்போ பைல்ஸ் இருக்கு, ரத்த மூலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை அல்சர் இருக்கு, அவங்க கூட என்ன பண்ணலாம், இந்த மாதுளம் பிஞ்சு மாதுளம் பூ எடுத்து அரைச்சி தேன் கலந்து பாலில் கலந்து கூட குடிச்சிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மூலம், ரத்த மூலம், மலச்சிக்கல், அல்சர், குடல் புண், இந்த மாதிரி உங்களுக்கு டியோடினல் அல்சர், இது எல்லாமே சரியாகிறதுக்கு மருந்தாக, ஏன்னா இதுல நிறைய துவர்ப்பு சுவையும் ஃபைபர் சத்தும் இருக்கிறதுனால அந்த புண்களை குணமாக்கும் தன்மை இதுக்குண்டு. அதனால இந்த மாதுளம் பழம், மாதுளம் பூ, மாதுளம் பிஞ்சு எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடலாம். ஜென்ரலா இன்னொரு விஷயம் சொல்றேன், மாதுளம் பழம் சாப்பிட்டுட்டு இத்தனை நாள் நீங்க அந்த தோலை எடுத்து குப்பையில போட்டுடுவீங்க. இனிமே அப்படி போடாதீங்க. அந்த தோலை எடுத்து காய வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மருந்தாக சில நேரங்களில் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அல்சர், அப்போ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ராத்திரி நேரம் வீட்டில் இருக்கீங்க, கடையெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க, வயிறு எரிச்சல், வயிறு வலின்னு வச்சுக்கோங்க, அந்த மாதுளம் தோல் இருந்தால் எடுத்து நீங்கள் நல்லா தூள் பண்ணிட்டு அதை மோரில் கலந்து குடிச்சிருங்க, அல்லது பாலில் கலந்து குடிச்சிருங்க, அல்லது தேனில் கலந்து நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட அல்சர் குணமாகும். இன்னொரு வகையில் இந்த மாதுளம் தோல் இருக்கு இல்லையா, அதுவும் வாழைப்பூ மடல் மேலே சும்மா வாழைப்பூல இருந்து எடுத்து நம்ம போட்டுடுவோம். அதை யாருமே நம்ம சமைக்கிறதே இல்லை. ஸ்ரீலங்கன்ஸ் மாத்திரம்தான் அந்த வாழைப்பூ மடலோட சமைப்பாங்க. ஏன்னா அவ்வளோ துவர்ப்பு சுவையுள்ள உணவுல அதுவும் ஒன்று. அது அவ்வளோ நல்லது, நார்ச்சத்து ஒரு பக்கம், துவர்ப்பு சுவை நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அனைத்து வகை கேன்சரும் வராம பாதுகாக்கும் தன்மை துவர்ப்பு சுவைக்கு இந்த மாதுளம் பழத்துக்கு உண்டு. அதனால என்ன பண்ணணும், அந்த மாதுளம் தோலும் முக்கியமாக வாழைப்பூ மடல் இருக்கு, அது 2 எடுத்து நீங்கள் நல்லா சதைச்சி நல்லா ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர், அதாவது ஒரு 400 ml தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. 200 ml ஆகணும். நல்லா ஆஃபாக பாயில் ஆகிற அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சுங்க. வடிகட்டிட்டு அதை காலையில் மாலையில் 100 ml நீங்கள் குடிச்சிங்கன்னா வெள்ளைப்படுதல் சரியாகும், உடல் உஷ்ணம் தனியும். அதே போல் அதிக ரத்தப்போக்கு, பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய அதிக ரத்தப்போக்கு, ஓவர் ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகும். அது மாத்திரம் இல்லை, பைல்ஸ்னால சிலருக்கு அந்த ப்ளீடிங் பைல்ஸ் ஏற்படும், ரத்தம் மூலம், அதுவும் சரியாகும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுல குடல் புண், வாய்ப்புண், அல்சர், இதனால மோஷன் வித் பிளட் போகும். மோஷன் போகும்போது அதுலேயே பிளட் கலந்து போகும். அதுக்கும் இந்த வாழைப்பூ தோலும் இந்த மாதுளம் பழ தோலும் கஷாயம் வச்சு நம்ம குடிச்சோன்னு சொன்னா இதெல்லாம் இந்த அனைத்து வகை ரத்தப்போக்கையும் நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். அந்த ரணங்களை உள்ள புண்களை குணமாக்கும் தன்மை இந்த துவர்ப்பு சுவைக்கு உண்டு. அதனால மாதுளம் தோல் வேஸ்ட்னு நினைச்சு இனிமே போட்டுறாதீங்க.
எடுத்து வச்சு சமயத்துக்கு இதை நம்ம அவசரத்துக்கு இதை மருந்துகளாக நம்ம பயன்படுத்தலாம். பழமாக கிடைக்கும் போது பழமாக சாப்பிடலாம். பழம் கிடைக்காத டைமில் நீங்கள் இதை கலெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா மருந்தாக உங்களுக்கு உணவாக பல வகையான இன்னல்களை நமக்கு சரி செய்யும் தன்மை இந்த மாதுளம் தோலுக்கு உண்டு. அதே போல ஜென்ரலா மாதுளம் தோல்ல இருந்து பல்பொடி கூட இன்னைக்கு தயாரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப பல் இருக்கும், பல் ஆடாம, பல் சொத்தை விழாம, அதே போல பல் ஈறுகள்ல வரக்கூடிய ரத்த கசிவு அதெல்லாம் சரியாக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேன்சர், பல வகையான கேன்சர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடல் கேன்சர், கோலன் கேன்சர், பிரெயின்ல கேன்சர், லங்ஸ்ல, அப்புறம் நுரையீரல் பாத்தீங்கன்னா, அப்புறம் இன்னைக்கு நிறைய பேருக்கு கணையத்துல, லிவர்ல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேன்சர் சொல்றாங்க இல்லையா, அத்தனை கேன்சருக்கும் சிறந்த உணவாக நம்ம இந்த மாதுளம் பழம் அல்லது மாதுளம் ஜூஸ் கொடுக்கலாம். அது உங்களுக்கு வாய்ப்புண்ணா இருந்தாலும் சரி, அதாவது வாய் கேன்சர், மவுத் கேன்சர், ஓரல் கேன்சர், எந்த வகையான கேன்சரா இருந்தாலும் அந்த கேன்சர் நோய்க்கு சிறந்த உணவாக மருந்தாக நம்ம பழமாவும் சாப்பிடலாம். அல்லது இந்த பழ ஜூஸை, மாதுளம் பழச்சாறையும் மாதுளம் பழத்தோல் கஷாயத்தையும் நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டோன்னு சொன்னாக்கா நல்லா இருக்கும். முக்கியமா மாதுளம் பழம் டெய்லி யார் ஒருத்தர் சாப்பிட்டு வராங்களோ அவங்க பாத்தீங்கன்னா, இப்போ போன வருடம் அவங்களுக்கு 30 வயதுன்னு வச்சுக்கோங்க, இந்த வருடம் என்ன 31 கிடையாது, அவங்களுக்கு 30 தான். ஏன்னா அந்த உடலை, அந்த தோலை, ஸ்கின்னை சுருக்கம் வராம நம்ம உடலை இளமையாக வைத்துக்கொள்ள இந்த மாதுளம் பழம் ஒரு சிறந்த உணவாக நமக்கு பயன்படுது. அப்போ எளிதில் நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா. இன்னைக்கு அப்படி இல்லையே, நம்ம போயிட்டு மாத்திரை, மருந்து, டானிக், இந்த சத்து இல்லை, இந்த விட்டமின் இல்லை, எனக்கு விட்டமின் ஏ குறைபாடு, விட்டமின் சி குறைபாடு, ஏகப்பட்ட குறைபாடுன்னு போய் மாத்திரை மருந்துகளா வாங்கி சாப்பிட்றோம். அதெல்லாம் கெமிக்கல், அதுல ஒரு சைடு எஃபெக்ட் உண்டு. ஆனா இந்த மாதிரி இயற்கையில கிடைக்கக்கூடிய காய்கறி, கீரைகள், பழங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் விட்டமின்ஸ், நேச்சுரல் மினரல்ஸ், இது ஒரு சைடு எஃபெக்டும் பண்ணாது, பக்க விளைவுகளை கொடுக்காது. நேச்சுரலா நம்ம சாப்பிடும்போது நிறைய நார் சத்து மிகுதி. அப்போ எளிதில் நல்ல ஜீரணமாகும், நல்ல பசிக்கும், நல்ல மோஷன் போகும். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஜிஐ ட்ராக்ட்ல ஒரு பிரச்சனையும் உபாதைகளும் வராமல் பாதுகாக்கும் தன்மை இந்த மாதுளம் பழத்துக்கு உண்டு. அந்த வகையில கருவுற்ற பெண்களும் கண்டிப்பாக இதை சாப்பிட்டாங்கன்னு சொன்னா, ஒண்ணு அந்த கரு வளர்ச்சிக்கு பயனுள்ளதா இருக்கும். இன்னொன்னு பார்த்தோம்னாக்க முக்கியமாக அந்த கருவுற்ற தாய்மார்களுக்கு அந்த மசக்கை, வாந்தி வர்றதை தடுக்கும், குமட்டலை தடுக்கும். அது இல்லாம அவங்க வாமிட் பண்ணி பண்ணி அந்த தொண்டெல்லாம் ரணமாயிட்டு வயிறுலாம் எரிச்சல், வயிறு உப்பசம், வயிறு பொறுமல், இந்த மாதிரி உபாதைகளுக்கும் அந்த கருவுற்ற தாய்மார்கள் அதை சாப்பிடலாம். நார்மலா அல்சர் பேஷண்ட் கூட இதை சாப்பிடலாம். இப்ப நிறைய பேருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், இன்டைஜஷன், வயிறு உப்பசம், வயிறு பொறுமல், மலச்சிக்கல், அவங்க எல்லாமும் இந்த மாதுளம் பழத்தை சாப்பிடலாம். என்ன நேரத்திலே இன்னைக்கு மாதுளம் பழத்தின் மகிமையை பார்த்தீங்களா? நாளைக்கு மற்றொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். உங்களோட மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.